Hello everyone. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ஜினியரிங் கிராஃப்ட்ல நாம ஒரு சூப்பரான வாட்ச் கிராஃப்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த வாட்ச் கிராஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வாட்ச்ல எப்படி கரெக்டான டைம் பார்த்து சொல்றது அப்படின்னு நம்ம கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளோட வாட்ச்ல நம்மளால கரெக்டா டைம் பார்த்து சொல்ல முடியும். இப்போ வாட்ச்ல பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு அனலாக் கிளாக், இன்னொன்னு டிஜிட்டல் கிளாக். இப்போ இந்த அனலாக் கிளாக் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல கூடிய வாட்ச், அதாவது இந்த வாட்சை 3 முள்ள செஞ்சிருப்பாங்க இல்லையா, இதான் நம்ம அனலாக் கிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அனலாக் கிளாக்ல ஒரு முள் சின்னதா இருக்கும் இல்லையா, இதை நம்ம ஸ்மால் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேரா நம்ம ஹார் ஹேண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். செகண்டா பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஹேண்டை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா, இதை நம்ம பிக்கர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேரா நம்ம மினிட்ஸ் ஹேண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். தேர்டா பாத்தீங்கன்னா இந்த அனலாக் கிளாக்ல ரொம்பவே ஃபாஸ்டா சுத்திட்டு இருக்கு இல்லையா, இதை நம்ம 10 லாங்கர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேரா நம்ம செகண்ட்ஸ் ஹேண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்த அனலாக் கிளாக்ல இருக்கக்கூடிய முள்ளு பேர்ல நம்ம தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம டிஜிட்டல் கிளாக் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த டிஜிட்டல் கிளாக்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த முள் எங்க இருக்கு அப்படிலாம் நமக்கு பார்க்க தேவையே இல்லை. நமக்கு வெறும் நம்பர்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும், நம்மளால கரெக்டா இந்த டிஜிட்டல் கிளாக்ல என்ன டைமோ அதை நம்ம சொல்லிட முடியும். இப்போ இந்த டிஜிட்டல் கிளாக்லாம் பாத்தீங்கன்னா காமனான இடத்துலலாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம மொபைல் ஃபோன்ஸ், ஐபேட், லேப்டாப் இந்த மாதிரி டிவைஸ்லாம் இந்த டிஜிட்டல் கிளாக் இருக்கும். இப்போ நம்ம எப்படி வாட்ச்ல கரெக்டா டைம் பார்த்து சொல்றது அப்ப நம்ம கத்துக்கணும் அப்படின்னா நம்மளால அனலாக் கிளாக்ல மட்டும் தான் நம்மளால கத்துக்க முடியும். ஏன்னா அதுலதான் நமக்கு முள்ளெல்லாம் இருக்கு, நம்பர்ஸ்லாம் அதிகமா இருக்கு. இப்போ நம்ம இந்த அனலாக் கிளாக்ல கரெக்டா டைம் பார்த்து சொல்லணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா 5 டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ 5 டேபிள்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா நம்மளால ஈஸியா கரெக்டான டைத்தை நம்ம சொல்லிட முடியும். இப்போ நம்ம இந்த அனலாக் கிளாக்குள்ள இருக்கக்கூடிய இந்த முள்ளு பேரை நம்ம தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம எப்படி டைம் பார்க்கறது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த அனலாக் கிளாக்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இந்த ஹார் ஹேண்ட். இந்த ஹார் ஹேண்ட் எங்க நிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இந்த ஹார் ஹேண்ட் எங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 1ல நிக்குது அப்படின்னா நம்ம 1 ஹார் அப்படின்னு நம்ம அந்த 1 அப்படியே சொல்லிடுவோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த அனலாக் கிளாக்ல 12க்கு மேல நம்ம 2 0 கொடுத்துருப்போம். ஏன்னா இந்த 12 அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு நம்பர். இப்போ 1ல தான் நம்மளோட இந்த 5th ஸ்டேபிள் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 1 5s are 5, அப்போ இந்த 1க்கு மேல 5 இருக்கும். இந்த 2 5s are 10, அப்போ இந்த 2க்கு மேல 10 இருக்கும். 3 5s are 15, அப்போ இந்த 3க்கு மேல 15 இருக்கும். இந்த மாதிரி நம்ம 5 டேபிளா கவுண்ட் பண்ணிட்டு 11 வரைக்கும் நம்ம போட்டுருவோம். போட்டு முடிச்சுட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹார் ஹேண்டை பார்ப்போம். இந்த ஹார் ஹேண்ட் எங்க நிக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் 1ல நின்றுச்சு அப்படின்னா நம்ம அந்த நம்பரை அப்படி சொல்லிடணும். இதுக்கு நம்ம 5 டேபிளா கவுண்ட் பண்ணிட்டு வரக்கூடாது. இப்போ 1 அப்ப நம்ம சொல்லணும் 1 ஹார் சொல்லிட்டு அப்புறம் நம்மளோட இந்த பிகர் ஹேண்ட், அதாவது இந்த மினிட்ஸ் ஹேண்ட் எங்க நிக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இந்த மினிட்ஸ் ஹேண்ட் 5ல நிக்குது அப்படின்னா நம்ம இந்த 5 டேபிளா கவுண்ட் பண்ணிட்டு வந்திருக்கும் போது 5க்கு நம்ம என்ன ஆன்சர் கிடைக்குது, 25 கிடைக்குது. அப்போ நம்ம இப்போ டைம் என்ன, 1 ஹார் 25 மினிட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம டைத்தை சொல்லுவோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் இந்த அனலாக் கிளாக் இல்லாதனால நான் சில பிரிண்ட் அவுட் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் இந்த பிக்சரோட ஃபிகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஸ்கில்னு தெரியும். இப்போ நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் கிளாக்ல பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது நம்மளோட இந்த ஹார் ஹேண்ட் எங்க இருக்குதா பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாக்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹார் ஹேண்ட் 10 கிட்ட நிக்குது. அப்போ நம்ம 5 டேபிளா கவுண்ட் பண்ணிட்டு வரக்கூடாது, நம்ம டைரக்டா 10 ஹார் அப்படின்னு சொல்லிடணும். அப்போ 10 ஹார் ஆயிருக்கு. இப்போ எத்தனை மினிட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்காக நம்மளோட மினிட்ஸ் ஹேண்ட் எங்க நிக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட மினிட்ஸ் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டா 1 கிட்ட நிக்குது. அப்போ 1 5s are 5, அப்போ இப்போ டைம் என்னன்னா 10 ஹார் 5 மினிட்ஸ் ஆயிருக்கு, அதாவது 10 5 ஆயிருக்கு. இப்படிதான் நம்ம டைத்தை சொல்லுவோம். நம்மளோட இந்த செகண்ட் கிளாக்ல பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த ஸ்மால் ஹேண்ட் 3 கிட்ட நிக்குது. அப்புறம் நம்மளோட மினிட்ஸ் ஹேண்ட் பாத்தீங்கன்னா 12 கிட்ட நிக்குது. இப்போ நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம்.
ஏன்னா நம்ம வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா 12 அப்படிங்கிறது ஒரு காமனான நம்பர், இதுக்கு மேல 2 ஜீரோஸ் தான் இருக்கும்னு. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 3 o'clock அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க வந்து நம்மளோட ஸ்மால் ஹேண்ட் வந்து 3ல நிக்குது, அது நம்ம 3ன்னு சொல்லிடுறோம். அப்புறம் நம்ம வந்து இந்த பிகர் ஹேண்ட் வந்து 12 கிட்ட நிக்குது, அது மேல வந்து காமனான நம்பர்னால அது மேல நம்ம வந்து 2 ஜீரோஸ் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா 3 o'clock அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளோட தேர்டு கிளாக்ல பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகலாம். ஏன்னா நம்மளோட இந்த ஸ்மால் ஹேண்ட் வந்து 10க்குள்ள அவனுக்கும் மிடில் இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்றது அப்படின்னா எல்லாரும் யோசிச்சுப்பீங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்மளோட இந்த ஹார் ஹேண்ட் வந்து 10 வந்து தாண்டி தான் வந்திருக்கு, அதனால நம்ம வந்து 10 ஹார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து 11 கிராஸ் பண்ணுச்சுனால நம்ம வந்து 11 ஹார் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது 11 ஹார் அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்ம வந்து 10 கிராஸ் பண்ணிருக்கனால 10 ஹார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ 10 ஹார் தான் ஆயிருக்கு. அப்புறம் நம்மளோட இந்த பிகர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது மினிட்ஸ் ஹேண்ட் வந்து 9 கிட்ட நிற்கிது. அப்போ நம்ம இந்த 5 டேபிளாக கவுண்ட் பண்ணிட்டு வந்திருக்கும் போது 9க்கு நம்ம என்ன ஆன்சர் கிடைக்குது 45 கிடைக்குது. அப்போ இப்போ டைம் என்ன 10 hour 45 minutes, அதாவது 10:45 ஆயிருக்கு. இப்போ நம்மளோட 4th கிளாக்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து நம்மளோட இந்த ஸ்மால் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 10க்கும் 11க்கும் மிடில் இருக்கு. நம்ம இந்த தேர்ட் கிளாக்ல பார்த்த மாதிரி நம்ம வந்து 10 hour அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் நம்மளோட இந்த மினிட்ஸ் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 6 கிட்ட நிற்கிது. அப்போ நம்ம இந்த 5 டேபிளாக கவுண்ட் பண்ணிட்டு வந்துருக்கும் போது நமக்கு இந்த 6க்கு வந்து 30 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்குது. அப்போ இப்போ டைம் என்ன 10:30 ஆயிருக்கு, அதாவது 10 hour 30 minutes ஆயிருக்கு இப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்புறம் நம்ம கடைசியா நம்மளோட 5th கிளாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஹார் ஹேண்ட் பார்க்குறோம். நம்ம ஹார் ஹேண்ட் வந்து 4க்கும் 5க்கும் மிடில் இருக்கு. அப்போ நம்ம 4 கிராஸ் பண்ணியிருந்தனால நம்ம வந்து 4 hour அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ பார்த்தா நம்மளோட இந்த மினிட்ஸ் ஆனுமே இந்த 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ நம்ம வந்து இந்த மினிட்ஸ் ஹேண்ட் அதாவது 3யை கிராஸ் பண்ணி வந்திருக்கு இல்லையா, இப்போ நம்ம 3க்கு நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். இப்போ 3 5s are 15 கிடைக்குது. அப்போ இந்த 15 அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாக்ல நீங்க பார்ப்பீங்க இல்லையா, இந்த 3க்கு அடுத்து குட்டி குட்டி லைன்ஸாக போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கு அப்புறமும் 4 ஒரு குட்டி குட்டி லைன்ஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இங்கே 15ல இருக்கப்ப நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 15ல நெக்ஸ்ட் நம்பர் வரைக்கும் இந்த மினிட்ஸ் அண்ட் எந்த லைன் கிட்ட நிற்கிறோம் அந்த லைனை நம்ம வந்து இது மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3க்கு நம்ம வந்து 15 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்குது. இப்போ 15க்கு அப்புறம் என்னது 16 17 18. அப்போ நம்மளோட மினிட்ஸ் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 18 கிட்ட நிற்கிது. அப்போ நம்ம இதை என்ன சொல்லுவோம்னா அதாவது 4 hour 18 minutes ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அனலாக் கிளாக்ல இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டான டைம் பார்த்து சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அனலாக் கிளாக் பேஸ்டில் நம்ம வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கிராஃப்ட்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து பறந்த டைமை நான் வந்து இதை நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நீங்களே பார்ப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் என்னோட இந்த ஹார் ஹேண்டும் இந்த மினிட்ஸ் ஹேண்டும் நான் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் வந்து மேலே ஸ்க்ரீனில் கூட நீங்கள் பார்க்கலாம், தெரியும். இப்போ நம்மளோட இந்த ஹார் ஹேண்ட் வந்து எங்கே நிற்குதுன்னா கரெக்டாக 1ல நிற்குது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் 1 hour ஆயிருக்கு. அப்புறம் என்னோட இந்த மினிட்ஸ் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 6 கிட்ட நிற்குது. அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்ம இந்த 5 டேபிளாக கவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போது 6க்கு நம்ம வந்து 30 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்போ வந்து 1 hour 30 minutes ஆயிருக்கு, அதாவது 1:30 ஆயிருக்கு. இப்போ நம்மளோட இந்த வாட்ச் கிராஃப்ட்லேயே நம்ம வந்து கரெக்டான டைம் சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் சில இந்த சாம்பிள் சீட்லேயும் நம்ம வந்து கரெக்டாக இந்த அனலாக் கிளாக்கில் என்ன டைம் இருக்கோ அதை நம்ம சொல்லிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அனலாக் கிளாக்கில் எப்படி நம்ம கரெக்டாக டைம் பார்த்து சொல்கிறது அப்படிங்கிறத நிறைய விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிருப்போம். அதாவது இந்த கிளாக்ல வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கிளாக்ல வந்து கரெக்டாக டைம் பார்த்து சொல்கிறதுக்கு நமக்கு என்ன டேபிள் தேவைப்படும், அப்புறம் இதில் என்னெல்லாம் முள்ளு பேர் இருக்குது, இதோட இன்னொரு பேர் என்ன, அப்புறம் இதில் வந்து என்னெல்லாம் நம்பர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களே இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம் இல்லையா. நீங்களும் இந்த வாட்ச் கிராஃப்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து நீங்களும் உங்களோட அனலாக் கிளாக்ல வந்து கரெக்டாக டைம் பார்த்து சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். until then bye.